ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிரேக்கப் தமிழா சேனல். நான் தான் உங்களின் ஒருவன், உங்களால் ஒருவன், விஜய் ராஜா. நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இவன் அவனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. எனக்கு ஒண்ணு தேவைப்பா. உடுக்கா நாம சாப்பிட்டுக்கலாம். ஏய் சின்னவனே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி தேங்க்ஸ்க்கா. ஓகே, அக்காவுக்குலாம் தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? ஓகே 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 ஓகே. இந்தடா பெரியவனே, இது என்னடா இன்னும் மாறாமலே இருக்கான்? விடுக்கா, நம்ம சாப்பிடலாம். குடுக்கா, நான் சாப்பிட்றேன். தீனி பண்டாரம். சின்ன வயசுல இருந்தா அவன் அப்படியே இருக்கான். நீ அவன்கிட்டலாம் எதுவும் சொல்றது இல்லையா? என்னக்கா போக. சரி, நீ சாப்பிட்டது அவன்கிட்ட கொடு. சரி. ஓகே, சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டோம். சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கான்னு தெரியலையே, பார்த்துக்கலாம். சிச்சோ, உப்பு இல்லையே. டேய் சின்னவனே, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், உப்பு இல்ல பாரு, உப்பு வாங்கிட்டு வா. இப்ப பர்ஸ்ல காசு இருக்கு, போ சீக்கிரம் போ. இவன் எதுக்கு பண்றான் தெரியலையே. சொல்லு மச்சான், கேக்குதா? சொல்றான். வெங்காயம் வேற வதங்கிடுச்சு. போனானா இல்லையா? டேய், இந்த மாட போல. அச்சோ, நான் போரடி, நான் வேணா விளையாடலாம். வேலையை போடுறா. சார் மட்டும் என்ன வேலை பாக்குறீரு? நானே விளையாடுவான். போடா, அடிச்சிருவான் போல இருக்கே. இந்த முறை முறைக்கிறான். அக்கா, சொல்டா. அக்கா, சொல்டா. அக்கா, போர் அடிக்குதுக்கா, வாக்கா டான்ஸ் ஆடலாம். எனக்கு வேலை இருக்குடா, நீ போய் டான்ஸ் ஆடு. நீ டான்ஸ் வேணான்னு சொல்றியா? அக்கா, டான்ஸ், லெட்ஸ் டான்ஸ் மூட் ஆன். வாங்க, ஆடி ஆகணும். வாங்க 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 வாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கடைக்கு போனேன்னு. சாப்பிட்டேன், நான் வரேன், இருங்க. ஓய் என்ன? ஓய் ஓய் ஓய். ஏய் ஏய், ஏஞ்சரா ஏஞ்சரா, போயிட்டு அக்கா மிஸ் பண்றா. என்ன விஷய? பர்த்டேடா, ஏஞ்சரா. இன்னைக்கு இல்லை, பொய் சொல்லாத சும்மா. ஏய், நீ தான்டா ஏஞ்சி போடா. விஷ் பண்றா ஃபர்ஸ்ட். யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, போடா. இன்னைக்கு தான் பர்த்டேவா? ஆமாண்டா.
23 தானே சொன்னாங்க. 23 ஆச்சா இன்னைக்கு? இன்னைக்கு தான்டா ஏஞ்சி போடா. ஆமால. சரி அப்படியே செல்ஃபில் ஒன்று இருக்கும் எடுத்து கொடு அப்படியே. நீ கொடுக்குறது போட. ஆமாண்டா, கேட்டா வந்து மறைச்சிரு. அம்மா இன்னைக்கு டேட் என்ன? டேட் என்ன? 23யா? அப்படியா? இல்லை 23 தான் சொன்னாங்க. ஏன் கேலண்டர் பார்க்கலையா நீ? பார்த்தேன். சரி வர சீனா போடாத, இதே இன்னைக்கு தான் பிறந்து தொலைச்சியாமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போதான் ஞாபகம் வருதோ? இல்லை அப்படி சொல்ல முடியாது. உனக்காவது ஞாபகம் வந்துச்சு, விஷ் பண்ணிட்டேன். பெரியவனுக்கு இன்னும் ஞாபகம் கூட வரல. அட லூசு, சொன்னதே அவன் தான், நான் தூங்கிட்டேன். அவன் தான் ஞாபகப்படுத்தினான். நிஜமா தான் ஏதோ செல்ஃபில் வச்சிருக்கேன்னு சொன்னான். போய் எடுத்து பார்த்துக்க. போய் சொல்லாத. நிஜமா தான் சொன்னா, நான் என்ன போய் சொல்ல போறேன்? நான் போய் பார்க்கவா? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான், போய் பாரு. சரி, வச்சிருக்கான். ஓகே. என்னன்னு சொல்லு, நானும் பார்க்கணும். வா பார்க்கலாம். ஓகே. எங்கடா வச்சிருப்பான்? எங்கக்கா வச்சிருப்பான்? எனக்கு எப்படி தெரியும்? செல்ஃபுன்னா தேடுறா தேடுறா. என்னடா வாங்கியிருப்பான்? பேசவே மாட்டான். இன்னும் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்றான். மேலே பாருக்கா. நம்பவே முடியலையே. மேல தெரியலடா. மேல தாண்டா ஏதோ பொம்மை இருக்கு. இது சூப்பரா இருக்குடா. தேங்க்யூ. ஓகே. பெரியவன் தான் கிஃப்ட் கொடுத்தான். சின்னவனும் ஏதோ பண்ணி வச்சிருக்கான். நீங்களே வந்து பாருங்க. அப்படியா? எப்போமா? பர்த்டே அதுவும் ஏன் இப்படி சோகமாக இருக்கு கேட்போம். அக்கா என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க? கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டேற. அம்மா தான் கால் பண்ணாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? சரி விடு, தனியாக ஃபீல் பண்ணுற பண்ணு, பார்ப்போம். நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா அக்கா சேடாகவே இருக்கு, வந்து பாருவா. என்ன அதெல்லாம் ஒன்றும் இருக்காரா போடா. அம்மா தான் கால் பண்ணாங்க, என்னன்னு தெரில, ரொம்ப சேடாக இருக்குது, அதுக்கு தான் வந்தேன். வந்து பாருவா. அது எப்போ பார்த்தா ஏன்னா திட்டிருப்பாங்க, அதெல்லாம் இதுவாக இருக்கும். போ பார்த்துக்கலாம். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. என்னவா இருக்கும்? இவன் மட்டும் ஏதோ சோகன்றான். என்ன ஆச்சுன்னு என்ன பேசியிருப்பாங்க? அக்கா ஏன் சோகமா இருக்க? ஏன்னு கேட்டேன். அம்மா கால் பண்ணேன்னு சொன்னான், ஏன் பிரசவம்? அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 2 monthsல மேரேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாருன்னா ஃபீல் பண்ணாங்களா? நீ வேலையை பாரு போ. சும்மா இதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண. சரி ஃபஸ்ட்டு சரிண்ண சரி போ. அக்கா நினப்பாவே இருக்குடா. அக்கா அவ்வளோ பிடிக்குமா? அம்மா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அம்மா அதை விட எங்கள் அக்கா ரொம்ப பிடிக்கும்டா. அவள் எனக்கு அக்கா மாதிரி இல்லைடா, இன்னொரு தாயாக தான் நான் நடந்துக்கிட்டா.
அவள்கிட்ட அதிகமாக பேசினாலும் சண்டை போட்டுட்டு தான்டா இருப்பேன். அந்த சண்டை போடுறது கூட இன்னொருத்தி இல்லாமல் போயிட்டாடா. அக்காவை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா. கல்யாணம் வர போகுது. நான் வரமாச்சனால முடியலடா. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோடனே எங்களெல்லாம் மறந்துடுவேல? அப்படிலாம் இல்லைடா. உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வா. நான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். அப்புறம் இல்லைக்கா, இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்க முடியுமா? ஜாலியாக விளையாண்டுட்டு அண்ணனை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்க முடியாதுதான். அக்கா இப்படியே உன் கூட இருந்துட முடியுமா? விடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி வரேன். எங்களை விட்டுலாம் போகிறல்லக்கா. இது வரைக்கும் இன்னொரு அம்மாவாக இருந்த எங்களுக்கு. நீ ஃபீல் பண்ணாதடா. நான் உனக்கு அம்மாவா இருந்ததை விட ஒரு தம்பியா இல்லாம நீ என்ன அப்பாவா எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க தெரியுமாடா 2 பேரும். ஆனா இந்த நிலைமையிலயும் அண்ணன் வந்து பார்க்கவே இல்லை பாருடா என்ன. விடுக்கா, வருவாங்க்கா. இதுக்கப்புறம் நீ தாண்டா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நான் இல்லாத இடத்த நீ தான் சரியா? கண்டிப்பா நான் இருக்கேன். 5 விரல்களை கோத்து நாம 10 விரலானோ. மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாள்